பிக் பாஸ்ல இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க, டபுள் எவிக்ஷன் இருக்குமாங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த வகையில இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ்ல இந்த வாரம் வினோத், பாரு, திவ்யா, விக்ரம், கம்ருதீன், சாண்ட்ரா, பிரஜின், அமித், கனி, சுபிக்ஷா, எஃப்ஜே இவங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. போன வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கறதுனால இந்த லிஸ்ட்ல இருந்து போன வாரம் சாண்ட்ரா அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி இருந்தாங்க. கனி அவங்களும் ஒரு 2-3 வாரமாவே தப்பிச்சிட்டு இருக்காங்க எவிக்ட் ஆகாம அப்படின்னு சொல்லலாம். ரம்யா அவங்க இந்த வாரம் நாமினேஷன்ல வரல, அதனால அவங்க நல்லாவே தப்பிச்சிட்டாங்க. அந்த வகையில டபுள் எவிக்ஷன் இருந்தா பிரஜின், சாண்ட்ரா 2 பேரும் ஒன்னா எவிக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்னா வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாலுமே எஃப்ஜே அவரு ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருக்காரு. அதனால எஃப்ஜே அவரும் கனி அவங்களும் சேர்ந்து வெளியே வருவாங்களான்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சுபிக்ஷா அவங்களும் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. வினோத் அவர் டாப்ல இருக்காரு இந்த ஓட்டிங்ல. பாரு அவங்க அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. திவ்யா அவங்க அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. விக்ரம் அவர் 4th பிளேஸ்ல இருக்காரு. கம்ருதீன் அவர் 5th பிளேஸ்ல இருக்காரு. சாண்ட்ரா அவங்க 6th பிளேஸ்ல இருக்காங்க. பிரஜின் அவர் 7th பிளேஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறமா அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே இவங்க 3 பேரும் இருக்காங்க. கனி அவங்களும் அதுக்கப்புறம் தான் இருக்காங்க. சோ இவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி வெளியே வர்றது யாரு அப்படிங்கிறது இன்னும் 2 நாள்ல கூட இந்த லிஸ்ட்ல நிறைய மாற்றங்கள் வரலாம். எப்பவும் அன்அஃபிஷியல் ஓட்டை வச்சு நம்ம கெஸ் பண்ற சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காமே போகும். அந்த வகையில இந்த வாரம் எஃப்ஜே அவர் கண்டிப்பா வெளியே அனுப்பிடணும்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில எதிர்பார்த்த மாதிரியே இந்த சீசன்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு சீக்கிரமா வரப்போகுது. அப்ப குடும்பங்கள்ல இருந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ள வர போறாங்க. அப்ப வியானா அவங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்தா ஏற்கனவே அம்மாவை பார்த்து அவங்க ரொம்ப பயம், அம்மா திட்டுவாங்க, அம்மா கண்டிப்பா நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் பண்ண போறாங்களா, அம்மாவை அனுப்பி ஏதாவது சண்டை போட போறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கடைசி நேரத்துல என்ன வேணா ட்விஸ்டா இருக்கலாம். அந்த வகையில இந்த டைம் பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ வரைக்குமே யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியாமே இருக்கு. நிறைய பேர் வினோத் அவருக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்குமே கொண்டு வந்தாலுமே வினோத் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவரோட அதாவது வீடியோக்கள் வைரல் ஆனதாகட்டும், அதுக்கப்புறம் அவர் ஒரு சில விஷயங்கள் பேசினதாகட்டும் அதெல்லாம் சர்ச்சையாச்சு. ஆனாலும் அவருக்கு இப்ப நிறையவே சப்போர்ட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்வதி அவங்களும் டாப் லிஸ்ட்ல வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணா பரவாயில்ல. இந்த கம்ருதீன் அவருடைய விஷயத்திலேயே ரொம்ப பெரிய பிரச்சனையா குழப்பமா போயிட்டு இருக்கு. அதுக்கு எப்ப முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு தெரியல. என்னதான் அரோரா அவங்க கூட சேர்ந்து இவங்க பேசினாலுமே அந்த விஷயம் இன்னுமே ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு. ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியலங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தா யாரு 2 பேர் எவிக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.